பாஸ் யாரு? அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஓரளவுக்கு உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு அஸ்ட்ராலஜி டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு, உங்க பாஸ் மேஷ ராசியா இருந்தாருன்னா, அவர் எப்படி மேனேஜ் பண்றது? இப்ப மேஷ ராசி பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்லோவா இருந்தாவே பிடிக்காது. நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஆஃபீஸ்க்கு லேட்டா போங்க. ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால், நீங்க வந்து லேட் சிட்டிங் பண்ணணும். உங்களுடைய பாஸ் வந்து கண்டிப்பா மேஷ ராசிக்கார பாஸ் வந்து கண்டிப்பா ஈவினிங் லேட் சிட்டிங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாரு. நீங்க வந்து சீக்கிரம் போயிட்டு நான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காது. மேஷ ராசி பாஸஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் சீக்கிரமா செய்யணும். அவங்களுக்கு வந்து ஸ்லோ அப்படிங்கிறது பிடிக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு கன்டினியூஸா நீங்க வந்து ஒரு ப்ராக்ரஸ் அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு ஷார்ட் டெர்ம் வொர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர்நூன் ஒரு அப்டேட், ஈவினிங் ஒரு அப்டேட் கண்டிப்பா குடுக்கணும். ஒரு லாங் டெர்ம்னா 2 நாளைக்கு ஒருக்கா நீங்க கண்டிப்பா அதுக்கு சம்மந்தமா அப்டேட் குடுத்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து நீங்க எந்த வேகத்துல ஓடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க குடுத்தாகணும். ஏன்னா, மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ஆளுமை வந்து செவ்வாய், மார்ஸ் அப்படிங்கிற கிரகம் வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு ஸ்பீடு இருந்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்ப நீங்க ஸ்பீடா இருந்தா தான் அவங்களுக்கு வந்து ஒத்து வர முடியும். நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நான் டீப்பா ஒரு அனலைஸ் பண்றேன். ஒரே ஒரு விஷயத்த எடுத்து ரொம்ப நோண்டு நோண்டு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா, உங்க பாஸுக்கு கண்டிப்பா புடிக்காது. உங்க மேல அவருக்கு கோபம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சீக்கிரமா பண்ணிடுவாங்க. அதே சமயத்துல சீக்கிரமா ஃபயர் பண்றதும் இந்த மேஷ ராசிக்காரங்க தான். ஆனால் நீங்க அவர்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஒரு லாயல் எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரமோஷன் அதிகபட்சம் அதிக வேகமா கிடைக்கக்கூடியதும் இந்த மேஷ ராசி பாஸ் கிட்ட இருந்து தான். ரொம்ப சீக்கிரமா ப்ரமோட் பண்ணிடுவாங்க. மத்தவங்க முன்னால உங்கள வந்து புகழ்றதுக்கு ரொம்ப கூச்சமெல்லாம் படமாட்டாங்க. ஒரு 100 பேர் இருந்தாலும் இந்த வேலைய இவரு தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு சேர வேண்டிய கிரெடிட்ட ப்ராப்பரா குடுக்கிறவர் மேஷராசி பாஸ். அதே சமயத்துல நீங்க அவருக்கு எதிரா ஏதாவது ஒரு வேலை செய்யறீங்கன்னு அவரு ஸ்மெல் பண்ணிட்டாருன்னா, அவர் ஃபயர் பண்றதுக்கும் தயங்க மாட்டார். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மேஷராசிக்கார பாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்த பார்க்குறாங்க. நீங்க ஒரு செய்யற வேலை அவங்களுக்கு பிடிக்கல, அல்லது நீங்க வந்து ஏதோ கொஞ்சம் ஏமாத்துற மாரி அவங்களுக்கு ஃபீலிங் வந்துருச்சுன்னா, ஓப்பனாவே சொல்லிருவாங்க. இது மாரி வந்து நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு டெஃபினட்டா செகண்ட் சான்ஸ் குடுப்பாங்க. சில மேஷராசிக்காரர்கள் செகண்ட் சான்ஸ், 3 சான்ஸ், 4த் சான்ஸ், 5த் சான்ஸ் எல்லாமே குடுப்பாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க செயல்படலைங்கிற பட்சத்துல தான் உங்கள வந்து மேஷராசிக்கார பாஸஸ் வந்து உங்கள டெர்மினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. எனவே நீங்க லாயல்டி மற்றும் ஸ்பீடு இந்த 2 தான் வந்து மேஷராசி பாஸஸ இம்ப்ரெஸ் பண்றதுக்கான மிக முக்கியமான டூல்ஸ். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு மேஷராசி பாஸ எப்படி மேனேஜ் பண்றதுன்ட்டு. இருந்தாலும் டைம் கம்மியா இருக்கிறதுனால இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும்